ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்குமார் கிச்சன். நம்ம இன்றைக்கி சூப்பரான சாம்பார் தான் பார்க்க போகிறோம். நல்ல அருமையான டேஸ்டியான சாம்பார் வீட்டிலையே நம்ம சூப்பராகவே ஹோட்டல் சுவையில் சூப்பராகவே செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன், அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன், அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இந்த மூணும் நல்லா பொரிஞ்சு வரவும் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு பச்சை மிளகாய் 2 உடச்சி போட்டுக்கோங்க. இதோட கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம அந்த மிளகு சீரகம் வெந்தயம்லாம் போட்டு பொரிக்கும்போது சாம்பார் நல்ல வாசனையோடு இருக்கும். இதில் கட் பண்ணி வச்ச காய்கறிகளை, உங்களுக்கு விருப்பமுள்ள காய்கறிகளை சேர்த்துக்கலாம். அதோட 2 தக்காளியும் சேர்த்துக்கிறேன். காய்கறிகள்லாம் ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு செஞ்சோம்னா சாம்பார் நல்ல ஒரு டேஸ்ட்டில் சூப்பராகவே இருக்கும். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நான் பருப்புலையும் நம்ம மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுருப்போம், அதனால் இதில் அரை ஸ்பூன் சேர்த்தா போதும். காய்கறிகள்லாம் நல்லா வதங்கி வரணும். இதே மெத்தட்லேயே நீங்கள் சாம்பார் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சூப்பரான டேஸ்ட்டில் சூப்பராகவே இருக்கும். நான் இந்த சாம்பாருக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்க்கிறேன். அந்த மிளகாய் தூள் மட்டும் சேர்த்தாலே போதும், சாம்பார் நல்லா மணக்க மணக்க சூப்பராகவே இருக்கும். இது நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இதுவே காரம் கரெக்டாக இருக்கும். இந்த குழம்பு மிளகாய் தூள் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இந்த குழம்பு மிளகாய் தூள் வச்சு சாம்பார் செஞ்சு பாருங்கள், அருமையான டேஸ்ட்டில் சூப்பராகவே இருக்கும் சாம்பார். நல்லா இப்போ காய்கறியும் அந்த மசாலாவும் நல்லா வதக்கிட்டோம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் காய்கறியெல்லாம் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு கொதி விட போகிறோம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த காய்கறிகள்லாம் நல்லா கொதித்து வரணும். நல்லா மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்தில் காய்கறிகள்லாம் நல்லா வெந்து வந்துடும். இப்போ நல்லா கொதி வந்திருக்கு. இதில் புளி கரைச்சல் சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு புளி கம்மியாக சேர்த்தா போதும், அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. இதில் நான் ஒரு 200 கிராம் அளவு பருப்பு நல்லா மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள்லாம் போட்டு 4 விசில் வச்சு நல்லா மசிய வேக வச்சுருக்கேன். சாம்பாரும் நல்லா கொதிச்சு வருது. இதில் நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். நல்ல பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோன்னா சாம்பார் நமக்கு ஹோட்டல் டேஸ்ட்டில் சூப்பராகவே இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா சூப்பரான சாம்பார் மணக்க மணக்க அருமையான ஹோட்டல் சுவையில் உள்ள சாம்பார் வீட்டிலையே ரெடி ஆயிரும். சாம்பார் வைக்க தெரியாதவங்க இந்த மெத்தடில் சாம்பார் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நான் இதில் கேரட்டு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காயெல்லாம் சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் முருங்கைக்காய், மாங்காய் எல்லாம் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்ல ஒரு வாசனையோட சூப்பராகவே இருக்கும். சாம்பார் நல்லா சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இதை இன்னும் தாளிச்சிக்கலாம்.
இதோட மல்லித்தலை வாசனைக்காக இறக்குற ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம தாளிக்க போகிறோம். 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சாம்பாருக்கு மறக்காமல் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது நல்ல கூடுதல் சுவையில் சாம்பார் சூப்பராகவே இருக்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். இதோட கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம சாம்பாரில் இதை சேர்த்துடலாம். சூப்பரான மணக்க சாம்பார் அருமையாக வீட்டிலையே சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.